ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவா பார்க்கலாம் வாங்க. இங்க ராகா வந்து ரேவதி கிட்ட, ரேவதி உன்னை மாப்பிள்ளைகிட்டே கூட்டிட்டு போய் விட்டுட்டுருமான்றாங்க. ஏன்பா நீங்க இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கான்றாங்க. இல்லம்மா, அவர் மனசிறங்கி மன்னிப்பும் கேட்டுட்டாரு இல்லையா, அப்படி இருக்கும்போது போகாத இருந்தா அது நல்லா இருக்குமா சொல்லுன்றாங்க. அதனால நீ அங்க இருக்கிறது தான் நல்லா இருக்குன்றாங்க. அப்பா என்னால போக முடியாதுப்பான்றாங்க. அப்படி ஒருத்தர் கூட வாழ முடியுமாப்பா, என்னப்பா பேசுறீங்கன்றாங்க. அவர் எவ்வளவு என்ன கஷ்டப்படுத்துறாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நீங்க எல்லாம் தெரிஞ்சு என்ன அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களேன்றாங்க. நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் வேற எங்கேயாச்சும் கூட போறேன், ஆனா என்னால போக முடியாதுன்றாங்க. அப்படி ஒரு வாழ்க்கையில வாழவே முடியாதுப்பான்றாங்க. அவர் தினம் தினம் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு தெரியுமான்றாங்க. நீங்க மாப்பிள்ளை பம்பளை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க. ஆனா அவர் எவ்வளவு பேச்சு பேசுறாருன்னு எனக்கு மட்டும் தான்ப்பா தெரியும்ன்றாங்க. ஆனா உங்களுக்கு அது எதுவும் தெரியாது. ஏன்னா அவங்க முன்னாடி அவரு நடிக்கிறாரு நல்லவர் மாதிரி அப்படின்றாங்க. அப்படியே ராகவும் ராஜலட்சுமி ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்க ரேவதின்னு அவங்க அம்மா கேட்கவும், ஆமாமான்றாங்க. எனக்கா எப்ப விருப்பு வருதோ அப்ப போறேன், நான் இருக்கிறது கஷ்டமா இருந்தா சொல்லுங்கன்றாங்க. அதுக்கப்புறமா சுரேஷ் இருந்துட்டு, இங்க பாருக்கா என்ன இருந்தாலும் நல்லவர் தான், ஆனா நீங்க மாமாவை தப்பா நினைக்காதுக்கான்றாங்களே சுரேஷ், நீ உன் மாமாவை ஆரம்பத்துல இருந்தே நல்லவரான்னு பாத்துட்டேன்றாங்க. உனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு இல்லைன்னு சொல்ல, அதுக்காக அவருக்காக எல்லாம் நீ இப்படி பணிஞ்சு போகாதுடான்றாங்க. நீ வேணும்னா அவரை நம்புவானா, என்னால இன்னொரு டைம் நம்பி எல்லாம் போக முடியாதுன்றாங்க. நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாங்க. பாக்கியராஜ் இருந்துட்டு சுரேஷ், ரேவதியை இனிமேலும் நம்ம டார்ச்சர் பண்ண வேண்டான்றாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கா, அதனால கொஞ்சம் நம்ம பொறுமையா இருக்கிறது தான் நல்லதுன்றாங்க. இனிமேல் இது விஷயமா அவங்ககிட்ட பேச வேண்டாமா அம்மா அப்படின்றாங்க. அப்ப அவங்களுக்கு தான்ப்பா சொல்றேன்றாங்க. அப்புறம் தேவையில்லாம வந்து ரேவதி அதை நினைச்சு இன்னுமே கஷ்டப்படுவான்றாங்க. பொறுமையா நம்ம எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், ரேவதியை பத்தி யோசிங்க, அவளோட லைஃபை பத்தி யோசிங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ராகவ் ரேவதியோட லைஃபை நினைச்சு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.